வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய கதை ஒரு பரமாதமான பிறப்பை பற்றியது. வெறும் ஒரு பிறப்பு இல்ல, உலகத்தையே காப்பாற்ற வந்த ஒரு தெய்வீக சக்தியின் அவதாரம். இது முருகப்பெருமானின் பிறப்பு கதை. அனைத்தும் ஆரம்பமானது ஒரு பயங்கரமான அசுரன், சூரபத்மன். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவனுக்கு ஒரு வரம் இருந்தது, தேவர்களால் அவனை அழிக்க முடியாது. சூரபத்மனின் மரணத்திற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. மகேஸ்வரனின் புதல்வன் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். ஆனால் சிவபெருமான் கடும் தியானத்தில் இருந்தார். அவருக்கு திருமணம் கூட ஆகவில்லை. எப்படி அவருடைய மகன் பிறக்க முடியும்? இதோ ஒரு பெரிய புதிர். இதனால்தான் தேவர்கள் அனைவரும் பார்வதி தேவியை நாடினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்தார். அவர் திருக்கண்ணிலிருந்து ஒரு அற்புத ஒளி கதிர் வெளிவந்தது. வாயுதேவன் அவர் காற்றை இயக்குபவர். அவருடைய ஆடைகள் பறக்க அவர் ஒரு சுழல் காற்றாக மாறி அந்த நெருப்பை தனது கட்டுப்பாட்டில் ஏந்துகிறார். அவரோடு பக்கத்தில் அக்னி தேவன், தீயின் அதிபதி. அவர் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தி அதன் கனலோடு பறக்கிறார். சரவண பொய்கை, அதன் நீர் பொன்னிறமாக ஜொலிக்கிறது. அந்த பொன்னிற அலைகளில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 6 ஒளி வீசும் குழந்தைகள் நீரின் திரளில் மிதந்து அழகான தாமரை மலர்களில் பரவி கிடக்கின்றன. அந்த நேரத்தில கார்த்திகை பெண்கள் வந்து ஒவ்வொரு குழந்தையையும் அன்புடன் கைகளில் தூக்கிக் கொண்டார்கள். அவர்கள் தெய்வீக குழந்தைகளை தங்களது மார்பில் அணைத்தபடி அவர்களுக்கு தெய்வீக அமிர்தம் ஊட்டினர். அன்பும் அருளும் நிரம்பிய அந்த தருணத்தில் இந்த தெய்வீக குழந்தைகள் வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் எதிர்காலம் உலகத்தையே மாற்றப் போகும் அதிசய வர. பார்வதி தேவி சரவண பொய்கை வந்து சேர்ந்தார். அங்கே பொன்னிற ஒளியில் ஜொலிக்கும் 6 தெய்வீக குழந்தைகள். அவர்கள் கரையோரத்தில் ஓடி விளையாட சூரிய ஒளியில் அவர்கள் தேகமே மின்னியது. அந்த நேரத்தில் கார்த்திகை மகளிர் பார்வதி தேவியை கண்டவுடன் ஆழ்ந்த வணக்கத்தில் தாழ்ந்தனர். பார்வதி தேவி தாய்மையின் வடிவம். அவள் கரம் நீட்ட அந்த 6 பொன்னிற குழந்தைகளை தனது உள்ளங்கை முழுவதும் அணைத்துக் கொள்கிறாள். அவளது அன்பு, அவளது அரவணைப்பு. அந்த நொடியே ஒரு அதிசயம் நிகழ்கிறது. ஒளியுடன் ஒரு வெடிப்பு. பொன்னிற ஒளி கதிர்கள் எங்கும் பரவுகின்றன. அந்த 6 குழந்தைகள் தங்களுடைய ஒளியில் ஒன்றாக கலந்து தெய்வீக உருவமாக மாற்றமடைகின்றனர். அந்த ஒளியின் நடுவில் தோன்றுகிறார் முருகன். வானத்திலிருந்து ஒரு மயில் அது மெதுவாக தரையிறங்கி முருகனின் அருகில் நிலை நிற்கிறது. முருகன் தனது சிறிய பொன்னிற கரத்தை நீட்டுகிறார். அவன் கரம் அந்த மயிலின் அழகிய மௌனத்தில் மெல்லத் தடவுகிறது. அந்த வானத்தின் நடுவில் பொன்னிற ஒளியில் ஜொலிக்கும் தெய்வீக மண்டபம். அதன் நடுவில் மகாதேவன் சிவபெருமான். அவரது அருகில் அன்பின் தேவதை பார்வதி. சரவண பொய்கையின் அருகில் தெய்வீக ஒளியில் பொலிவுறும் பார்வதி தேவி. அவள் கரங்களில் ஒளி வீசும் ஒரு தெய்வீக ஆயுதம். வேல் தங்கத்தால் ஒளிரும் பேராற்றலுடன் தெய்வீக சக்தி பரவுகின்றது. பார்வதி தன் மகன் முருகனை நோக்கி மெதுவாக முன்னேறுகிறார். அவளது கண்களில் அன்பும் ஆசி நிறைந்த அருள். அவள் கரங்களை நீட்டி வேலை முருகனிடம் அளிக்கிறார். முருகன் அந்த வேலை தன் கரத்தில் பற்றிக் கொள்கிறான். அந்த நொடியே ஒளிக்கதிர்கள் வெடிக்கின்றன. தெய்வீக மலையின் உச்சியில் பொன்னிற கவசம் அணிந்து ஒளிரும் யுத்த வீரன் அவன். முருகன். வானம் முழுவதும் சிடுசிடுப்பான மின்னல்கள். காற்று ஒரு போர்க்குரல் எழுப்புவது போல உருமிக்கிறது. அந்த வானத்தில் தெறிக்க பறக்கின்றது ஒரு ஒளிக்கீற்று. அவனது கரத்தில் தெய்வீக வேல். அவனது மயில் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து போர்க்களத்தை நோக்கி பறக்கிறது. அவன் முருகன். அவன் அதர்மத்தை களைய வந்த வீரன். அவனது பின்னால் தேவசேனை, தெய்வீக வீரர்கள்.
வாள் மற்றும் கவசத்துடன் அவரை பின்தொடர்கின்றனர். அவர்கள் தர்மத்தின் பாதுகாவலர்கள். அந்த உயர்ந்த வானத்தில் முருகன் அவன் தன் தெய்வீக மயிலில் பறக்கின்றான். அவன் கரத்தில் தெரிந்தும் தெரியாத ஆற்றலை தன்னகத்தே கொண்ட ஒரு ஆயுதம், தெய்வீக வேல். அவன் 6 முகங்கள், ஒவ்வொன்றும் பெருமை, அருள், வீரத்தால் ஒளிர்கின்றன. அவன் கண்களில் தீர்மானம், அவன் கரங்களில் வெற்றியின் வாக்குத்தத்தம். மேகங்களில் ஒரு அழகான இரகசியம் எழுதப்பட்டுள்ளது. அது தெய்வீக எழுத்து. அந்த வார்த்தைகள் ஒரு புதிய யுகத்தை வரவேற்கின்றன.